இந்த வீடியோல நெக்ஸ்ட் உள்ள ஸ்கெட்ச்ல கர்வ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோனிக்க பத்தி பார்க்க போறோம். ஸோ கோனிக்னா என்ன, அதை எங்க யூஸ் பண்ணுவாங்க? கோனிக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எலிப்ஸோட உருவாக்கமாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் இல்லைன்னா கோனிக்கல் ஃபார்மேஷன் வச்சு உருவாக்குறது. இது தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோனிக் செக்ஷன் ஃபர்ஸ்ட் பேராபலா இந்த மாதிரி இருக்கிற ஒரு கோனை நான் வந்து 45 டிகிரிக்கு கட் பண்றேன். நான் 45ன்றது அப்ராக்சிமேட் வேல்யூ தான், ஈக்குவேஷன்ஸ் வந்து மாறும். அந்த 45 டிகிரிக்கு நான் கட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆர்க் ஃபார்மேஷன் இருக்கும். இதை நம்ம வந்து எலிப்டிக்கல் ஆர்க்னிட்டு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இது இந்த ஈக்குவேஷன், அதாவது அதோட ஆக்சிஸ் வந்து, அதாவது அதோட மைனர் அண்ட் மேஜர் ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா ஒரே ஃபார்மேஷன்ஸ்ல இருக்கணும், சிமெட்ரிக்கலா இருக்கணும். இந்த கோனிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எசிமெட்ரிக்கல் கர்வேச்சரா கூட உங்களால ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது எங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு கார் பாடியா இருக்கட்டும், ஏரோஃபாயில் செக்ஷனா இருக்கட்டும். ஏரோஃபாயில் செக்ஷன்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு பிளேனோட ரெக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெக்கையோட, அதாவது பிளேனோட விங், அந்த விங்கை வந்து பார்த்தீங்கன்னா பாதியா கட் பண்ணீங்கன்னா அதோட ஒரு கிராஸ் செக்ஷன் வியூ கிடைக்கும். அந்த கிராஸ் செக்ஷன் வியூல வந்து பார்த்தீங்கன்னா பல கர்வ்ஸ் இருக்கும். அந்த கிராஸ் செக்ஷன் வியூவை தான் நம்ம ஏரோஃபாயில் செக்ஷன் சொல்லுவோம். ஸோ அது வந்து ஆர்க் சார்ந்தோ ஒரு எலிப்டிக்கல் ஆர்க்காகவோ எதுவுமே இருக்காது. அது பல ஆர்க் உள்ளிட்ட ஒரு கர்வச்சர் ஃபார்மேஷன்ல இருக்கும். ஸோ அந்த டேன்ஜென்சி கர்வச்சரை வந்து ஃபார்ம் பண்ணுறது இந்த கோனிக் ஃபார்மேஷனோட மெயின் யூஸாக இருக்கும். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டார்ட் எண்டு ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட் வச்சு நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டையும் கண்ட்ரோல் பாயிண்ட்டையும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் படிக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா விக்கிபீடியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி இருக்க கோனிக்ஸ் கமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சாஃப்ட்வேர் தான் படிக்கிறோம், சாஃப்ட்வேரில் ஒரு கமாண்ட் மட்டும்தான் படிக்கிறோன்னா இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் அந்த கமாண்டோட உள்ள அர்த்தம் எங்கே யூஸ் பண்ண, எப்படி யூஸ் பண்ணால் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஐயா உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கண்டிப்பாக விக்கிபீடியாவில் போய் இதை பற்றி சர்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டாபிக் கிடையாது. இது வந்து மணி நேரம் பேசக்கூடிய டாபிக். ஈக்குவேஷன்ஸ் நிறைய இருக்கு, நம்ம ஆட்களுக்கு ஈக்குவேஷன் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ கமெண்ட்ஸை பார்க்கலாம். கோனிக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் லிமிட் இருக்கு, ஒரு எண்ட் பாயிண்ட் லிமிட் இருக்கு, ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். லைன் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இந்த லைனை போடுறேன். இந்த லைனை போட்டு தான் உருவாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை நான் ஸ்டார்ட் பாயிண்டாகவும் இது என்னோட எண்ட் பாயிண்டாகவும் கொடுத்துட்டு அப்ராக்சிமேட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதை என்னோட கண்ட்ரோல் பாயிண்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் கண்ட்ரோல் பாயிண்ட் கொடுத்த இடம் இது, ஆனால் என்னோட கர்வேச்சர் ஃபார்ம் ஆன இடம் இது. அது காரணம் நான் கொடுத்த RHO வேல்யூ. RHO வேல்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈக்குவேஷனால தான் பார்த்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த ஈக்குவேஷனை பார்த்துக்கோங்க. இப்போ நான் 8 கொடுக்குறேன். ஸோ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் 1 கொடுத்தேன்னா ஃபார்ம் ஆகாது, ஏன்னா இது 0.99. ஸோ இது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும், ஆனால் இது ட்ரையாங்கிள் கிடையாது. இதுதான் ஈக்குவேஷனோட ஒரு சேலஞ்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது தான் இதில் இருக்க ஃபார்மேஷன். ஸோ நம்ம கொடுக்குற இந்த RHO வேல்யூ அடிப்படையாக வச்சு ஒரு கோனிக்கல் ஆர்க் ஃபார்மேஷன் உருவாகும். அதாவது ஒரு கோனிக்ல எந்த இடத்துல எந்த ஆங்கிளில் கட் பண்ணுறது தான் இந்த RHO வேல்யூவோட ஈக்குவேஷன். இதுதான் டெரிவேஷனும் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா?
ஸோ காமனாக 0.5 0.8 0.07 இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இதில் கொடுக்கும்போது. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் 0.5 கொடுக்குறேன். ஸோ இந்த கொனிக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக விக்கிபீடியாவோ இதை பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பேப்பராக நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ஒரு வேல்யூபிள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொனிக்ஸ் தியரியில் நீங்கள் பேப்பர் ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா எதிர்காலத்தில் ஸ்பேஸ் ஷட்டில்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த தியரி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.